தோழி அன்பழகி ஸ்ரீதர் அவர்களை அழைப்பதற்கு முன் அவர்களைப் பற்றிய சிறிய குறிப்பு. முனைவர் அன்பழகி ஸ்ரீதர் சென்னையைச் சேர்ந்தவர். கணினித்துறை பேராசிரியராக 15 வருடம் பணிபுரிந்தவர். படித்தது கணினி என்றாலும் தமிழால் பேரும் பெருமையும் அடைந்தேன். அதற்கு பேருதவி செய்த என் நண்பர்களுக்கும், தமிழால் இணைவோம் களத்தின் நிறுவனர் அவர்களுக்கும் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய தனித்திறமையை வெளிக்கொணர்ந்து அதற்கான சிறப்புகளையும் செய்தது. கவிஞர், பட்டிமன்றம், பேச்சாளர், பாட்டு மன்றம், கவியரங்கம், கதை சொல்லி, பாடகர் இப்படி பன்முகத்தன்மைகளை வளர்த்துக் கொள்ளவும் முடிந்தது. தங்கமங்கை, தமிழ்ச்செம்மல், பொன்னியின் செல்வி போன்ற விருதுகளையும் தமிழால் இணைவோம் களத்திலிருந்து பெற்றிருக்கிறேன். இதன் மூலம் கடந்த பொங்கல் அன்று ஆதித்ய தொலைக்காட்சியில் நகைச்சுவை பட்டிமன்றத்தில் பேசவும் வாய்ப்பு கிடைத்தது. வாங்க அன்பு தோழி முனைவர். நன்றி கிருத்திகா தோழி. அவையோர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் அன்பழகி ஸ்ரீதர், சென்னையிலிருந்து. ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை முன்கூறியேன்னு சொல்றேன். ஏன்னா இது திணை அமெரிக்காவின் 6வது ஆண்டு தொடக்க நிகழ்வு. இது ரொம்ப பெருசா. திணை அமெரிக்கா ஒவ்வொரு ஆண்டும் அடியெடுத்து வைக்க வைக்க அவர்களுடைய நிகழ்ச்சியினுடைய பலம் பெருகிக் கொண்டே வருகிறது. முதல்ல நம்மளுடைய திணை அமெரிக்காவிற்கு அனைவரின் சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, இன்று நம்முடைய இதயத்தின் குரல் நிகழ்ச்சியின் மூலம் நாங்கள் சந்திக்க இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நபர் பிரசன்னா பாலச்சந்திரன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். ரொம்ப அருமை, ரொம்ப எளிய மனிதர். அவரை பத்தி சொல்லணும்னா ரொம்ப சாதாரணமா இருப்பார். அவரை பார்க்கும் போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்மள் ஒருவர் அப்படித்தான் நம்ம பார்க்க முடியுது. அவரை இந்த களத்திற்கு அறிமுகம் செய்து வைத்த நண்பர் அவர்களுக்கு உண்மையிலே இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை சொல்லணும். பாலச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய சார்பாக வணக்கமும் வந்தனமும். நேரம் கடத்தாம நேர நிகழ்ச்சிக்கு உள்ள போலாம். ஒரு நல்ல விதை மாபெரும் விருட்சமாக மாறி அனைவருக்கும் நன்மை பயக்கும் என்பது ஒரு கூற்று. அப்படி உங்களுடைய அந்த விதை எங்கே விழுந்து எப்படி இப்படி ஒரு பெரிய விருட்சமாக மாறி இருக்கிறது? உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை எங்களுக்காக பகிர்ந்து கொள்ளுங்கள். பிரசன்னா ஐயா. பிரசன்னா அன்மியூட் பண்ணிக்கோங்க. தோழா கொஞ்சம் அன்மியூட் பண்ணி. வணக்கம். வாங்க. உங்களை பற்றி ஒரு அறிமுகம். பிரசன்னா பாலச்சந்திரன் அப்படிங்கிற உங்களை பற்றி எங்களுக்கு ஒரு சிறிய அறிமுகம் சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். பிரசன்னா பாலச்சந்திரன் ஆகிய நான் 1979 சென்னையில் இருக்கக்கூடிய ஆவடியில பிறந்து வளர்ந்தேன். 92 வரைக்கும், 1992 வரை நான் சென்னை ஆவடியில தான் இருந்தேன். அங்கதான் என்னுடைய பள்ளி படிப்பு அங்கதான். 92ல கோயம்புத்தூர் எங்க சொந்த ஊர். கோவையில் இருக்கக்கூடிய சிங்காநல்லூர். கோவையில் இருக்கக்கூடிய சிங்காநல்லூர் பகுதிக்கு நாங்க திரும்பவும் வந்தோம். 92ல இருந்து நான் கோயம்புத்தூர்ல தான் இருக்கேன். கோவையில தான் நான் என்னுடைய 12ஆம் வகுப்பு வரை நான் கோவையில படித்தேன். 8ஆம் வகுப்புல இருந்து 12 வரைக்கும் கோவையில படித்தேன். 12க்கு மேல நான் படிக்கல. என்னுடைய கவனம் வெவ்வேறு துறைகள்ல இருந்ததுனால நான் 12ஓட என்னுடைய பள்ளி படிப்போட நிறுத்திக்கிட்டேன். அதற்கு பிறகு வேற வேலைகள். எனக்கு கலை, எந்த வேலை எடுத்தாலும் அது கலை சார்ந்ததா இருக்கணும். அதுல ஏதாவது ஒரு படைப்பதற்கான அதுல ஏதாவது ஒண்ணு இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு எப்பவுமே அது ஒரு குழந்தை பிள்ளை பருவத்திலிருந்தே இருந்த ஒரு இயல்பு. கதை சொல்றது, நண்பர்கள் கதை பேசுவது, சித்திரங்கள் வரைவது, இந்த மாதிரி. அப்போ நான் எடுத்துக்கிற எல்லா வேலையும் ஏதோ ஒரு வகையில கலை சார்ந்ததா இருக்கணும்னு நான் அப்படிதான் என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. வெவ்வேறு வேலைகளுக்கு போயிட்டு இருந்தேன். 2014 வாக்குல நான் குடும்பஸ்தன் திரைப்பட இயக்குனர் ராஜேஷும் நானும் சந்திச்சு குறும்படங்கள் எடுக்கிறத பத்தி நாங்க பேச ஆரம்பிக்கிறோம். திரைப்படம் பத்தி பேசுறோம். ஒவ்வொரு 2 பேருக்குள்ள ஆர்வங்களை பகிர்ந்து கொள்கிறோம்.
அந்த வகையில ஒரு குறும்படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செய்து நாங்க 2014ல ஒரு குறும்படம் எடுத்தோம். ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி. அது ரொம்ப பின்னாடி தான் அத நாங்க வெளியிட்டோம். இருந்தாலும் அந்த குறும்படம் அ அந்த பணி தான் எங்கள ரொம்ப இந்த கலைத்துறைக்குள்ள அ ஈடுபட செய்ததுன்னு சொல்லலாம். ம். 2014லிருந்து நான் இந்த ஊடகத்துறைக்குள்ள அ இருக்கேன். சிறப்பு. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் கழிச்சு 2024ல நாங்க குடும்பஸ்தன் திரைப்படத்த எடுத்து 2025ல அந்த திரைப்படம் வெளியானது. வெற்றிகரமாக அந்த படம் அமைஞ்சது. 2014லிருந்து 24 வரைக்குமான 10 ஆண்டுகள் நாங்க நக்கலைட்ஸ்ங்கிற ஒரு யூடியூப் சேனல தொடங்கி, அந்த யூடியூப் சேனல்ல நாங்க பணியாற்றிட்டு இருந்தோம். இத பற்றி சிறப்புங்க, ஒரு சிறப்பு. சுருக்கமான அறிமுகம் இதுதான். ஆ மனைவி, ஒரு மகள் இருக்காங்க எனக்கு. அருமை. அப்பா, அம்மா காலமாயிட்டாங்க. நான், என்னுடைய துணைவியார், அப்புறம் என்னுடைய மகள் 3 பேரும் இங்க கோவை சிங்காநல்லூர்ல வசிக்கிறோம். என்னுடைய மகள் 8ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. சிறப்புங்க, சிறப்புங்க. அப்ப சென்னை தான் உங்களுக்கு இங்க இங்க இருந்து அங்க போயிட்டு நீங்க செட்டில் ஆயிருக்கீங்க இல்லையா? ரொம்ப சிறப்பு. அ அப்பா சென்னையில பணியாற்றிட்டு இருந்ததுனால பணியாற்றியங்க. ஆ சரிங்க. இப்ப பிரசன்னா பாலச்சந்திரன் ஒரு திரைக்கதை ஆசிரியர், நடிகர், தயாரிப்பாளர், நிறுவனர். நக்சலைட் யூடியூப் அப்படிங்கிறது. ஆனா நீங்க முதல்ல அறிமுகமானது, நீங்க எழுதின இந்த நக்சலைட்ஸ்குள்ள தான் வந்துட்டீங்க. ஆனா அதுல ஸ்கிரிப்ட் ரைட்டரா வந்தீங்களா? இல்ல அதுல நடிகரா முதல்ல உங்கள அறிமுகப்படுத்திட்டீங்களா? 2ம் ஒரே நேரத்துல நிகழ்ந்ததுன்னு தான் சொல்லணும். நாங்க எடுத்த அந்த முதல் குறும்படத்துல முதல்ல கதைய எழுதிட்டேன். ஒரு கதை அப்போ எங்ககிட்ட பெருசா பணம் எதுவும் இல்ல. ஒரு குறும்படம் எடுப்பதற்கான தயாரிப்புக்கான செலவே ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலை தான். ஆமா. அதனால ஒரு கதாபாத்திரத்த நீங்க எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ராஜேஷ் என்ன உற்சாகப்படுத்தினாரு. ஓகே. ஏன்னா சம்பளம் இல்லாம நடிக்கக்கூடிய அப்படிங்கிற அளவுல என்ன அவர் புரிஞ்சுக்கிட்டதுனால ஓகே. அ நடிங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ அப்படி அ முதல்ல ரைட்டர் தான். 2வது தான் ரைட். நடிகர். ஆண்ட பரம்பரைங்கிற அந்த குறும்படத்துல நான் நடிச்சது தான் முதல் நான் நடிச்சது. சிறப்பு, சிறப்புங்க. ஆனா திரைத்துறைக்கு வருவதற்கு நம்ம வந்து வீட்ல ரொம்ப சீக்கிரம் நமக்கு பெர்மிஷன் குடுத்துற மாட்டாங்க. அதுக்கு முதல்ல வீட்ல இருக்கவங்கள சம்மதிக்க வைக்கணும். அவங்க கிட்ட நம்ம வந்து சமாதானப்படுத்தணும். இந்த துறைக்குள்ள போய் நான் உண்மையிலேயே ஜெயிப்பேன்னு சொல்லி அந்த வாக்குறுதி குடுத்து நம்ம வெளியில வர்றதுங்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய போராட்டம். அப்படி உங்களுக்கு ஒரு போராட்டம் ஏதாவது இருந்ததா? குடும்பத்துக்குள்ளேயே அந்த மாரி உங்களுடைய ஒத்துழைப்பு, குடும்பத்தினருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்ததுங்க? ஆ ஆரம்ப கட்டத்துல நான் சொல்றது இந்த ஊடகத்துறைக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி ஆ ஆமா. ஒரு போராட்டம் இருந்தது. அது எல்லா குடும்பங்களுக்குள்ளயும் எல்லாருக்கும் இருக்கிற போராட்டம் தான். ஏன்னா, நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அதுலருந்து நீங்க எவ்வளவு பணத்த வீட்டுக்கு கொண்டு வரீங்கங்கிறது தான் கணக்கு. அப்போ உங்களால பொருள் ஈட்ட முடியாத எந்த வேலையும் அது ஒரு பெரிய மதிப்புக்குரிய வேலையா வீட்ல பார்க்க மாட்டாங்க. அது எவ்வளவு கலையில உயர்ந்த வேலைய நீங்க செஞ்சுகிட்டு இருந்தாலும் கூட சரி. அது 1ஆம் தேதி நீங்க வீட்டுக்கு என்ன பணம் எடுத்துட்டு வரேங்கிறது தான். ஆமா. ஆனா உண்மை. என்னுடைய ஆமா. திருமணத்துக்கு பிறகு எனக்கு இந்த ஊடகத்துறைக்குள்ள நான் வரும்போது, அ என்னுடைய 37வது வயதுல நான் அதுக்கு முன்னாடி நான் ஒரு பதிப்பாளனா இருந்தேன். புத்தகங்கள் பதிப்பித்துக் கொண்டிருந்தேன். ஆமா. முகம்வெளிங்கிற பதிப்பகம் நடத்திட்டு இருந்தேன். நான் ஒரு மொழிபெயர்ப்பாளனாவும் இருந்தேன். ஓ! நல்லது. 2 புத்தகங்கள் மொழிபெயர்த்திருக்கேன். ஆ அப்போ இந்த வேலைய ஏற்கனவே செஞ்சுகிட்டு இருக்கிற ஒரு தொழில விட்டுட்டு, சுத்தமா நமக்கு தெரியாத ஒரு புதிய ஒரு தொழிலுக்குள்ள வரேன் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியான நிலை தான். ஆனா வீட்ட பொறுத்தவரைக்கும் என்னுடைய துணைவியார் என்ன எதுவுமே அவங்க கேட்கல. நான் எந்த வாக்குறுதியுமே குடுக்கல. அவங்களும் வாக்குறுதி கேட்கல. நல்லது. ஆ ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது. அதுக்கு நான் இந்த நேரத்துல அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா அவங்க இது நடக்குமா அப்படின்னு நெனைச்சிருந்தாலோ, ஆ இந்த மனுஷன் இதெல்லாம் செய்வானா? இவனுக்கு அது முடியுமா? அப்படின்னு அவங்க சந்தேகப்பட்டிருந்தாலும், கண்டிப்பா நெருக்கடி இன்னும் எனக்கு அதிகமா தான் ஆயிருக்கும். ஆனா அவங்க அப்படி செய்யல. அவங்க ரொம்ப அமைதியா என் கூட நின்னாங்க.
இன்னும் சொல்ல போனோம்னா எனக்கு தேவையான எல்லா பொருளாதார உதவிகளையும் அவங்க செஞ்சாங்க. ரொம்ப பெரிய விஷயம் சார். ஏன்னா இது எல்லாருக்குமே அவ்வளவு எளிதாக கிடைக்காது. ஏன்னா நெறைய பேரு வீட்ட விட்டு ஓடி வந்து சென்னையில வந்து திரைத்துறைக்கு வந்தவங்கள நெறைய பிரபலங்கள நம்ம பார்த்திருக்கோம். ஆனா ஒரு குடும்பத்துல இருந்து நீ ஜெயிச்சுட்டு வான்னு சொல்லி அனுப்புறதுங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் அப்படின்னு சொன்னேன். இந்த நேரத்துல அவங்களுடைய துணைவியாருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லலாம்.